நமது சிறப்பு விருந்தினர் சீர்பட மண்ணில் தவழ்ந்த நாள் 15/10/1959. கொங்கு மண்டலத்தில் குன்னத்தூருக்கு அருகில் இயற்கை ஓவியமாக திகழும் குமராபாளையத்தில் விவசாய குடும்பத்தில் பெரியசாமி கவுண்டருக்கும் வள்ளி அம்மாவுக்கும் கிடைத்த நல் முத்து. NRKN பள்ளியில் சிந்தனையை தூண்டும் சிறப்பான கல்வி. இல்லற துணைவியாக திருமதி சுலோச்சனாவை கரம் பிடித்து வெங்கடேசன், தாமோதரன் என்ற 2 புதல்வர்களை பெற்றெடுத்து தன் உழைப்பாலும் விடா முயற்சியாலும் பல உயரங்களை தொட்டு வெங்கடேஸ்வரா அசோசியேட்ஸ் மேனேஜிங் பார்ட்னர், வெங்கடேஸ்வரா பஸ் கம்பெனி மேனேஜிங் டைரக்டர், VA ரெசிடென்சி மேனேஜிங் டைரக்டர், வெங்கடேஸ்வரா ஹைட்ராலிக் இண்டஸ்ட்ரி மேனேஜிங் டைரக்டர், விஜய் விகாஸ் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் மற்றும் துணைத் தலைவர், பாரதிய ஜனதா கட்சியின் கல்வியாளர் பிரிவின் மாநில செயலாளராகவும் பொறுப்பேற்று பதவிக்கு பெருமை சேர்க்கும் பாரிஜாதமாக, கடமையை உயிராக கொண்ட கற்பக விருட்சமாக, அன்பு பயிர் வளர்க்கும் இன்ப நந்தவனம். இன்றைய விழாவின் நாயகர் நமது சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு KP பழனிசாமி ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற பேரன்போடு அழைக்கின்றோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது பள்ளியின் தலைவர், பொருளாளர் மற்றும் அனைத்து இயக்குநர்களும் சிலர் வர முடியாத காரணங்களால் பணியின் காரணமாக வர முடியவில்லை என்று தகவல் தெரிவித்ததால் அவர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய முதல்வர், துணை முதல்வர் பழனிவேல் மற்றும் CBSE முதல்வர், துணை முதல்வர் ராஜசேகர் அனைவரையும் வருகவர் என்று வரவேற்று, எனக்கு அதிகமாக பேச தெரியாது, இருந்தாலும் உங்களுடன் சில உரையாடல்களை நிகழ்த்துவதற்காக உங்களுடைய அனுமதியை பெற்று சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். இந்த பள்ளியானது மிகவும் பிரசித்தி பெற்ற பள்ளியாக, ஒரே பிரின்சிபால் 14 வருடங்களாக விடாமுயற்சியில் மற்றும் ஒரு ஸ்ட்ரிக்டான பிரின்சிபால், அதிலெல்லாம் எந்த மாற்றம் இல்லை. உங்கள் பள்ளி என்று சொல்கிறதற்கு காரணம், இன்று வரை இந்த பள்ளியில் ஒழுக்க கேடுகள் நிகழ்வாத வண்ணம் பார்த்து கொள்வதில் சித்ரா மிகவும் கைதேர்ந்தவர். அவர்கள் இதையை முன்னிறுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தவமணி தலைவர் சொன்னது போல தவமணி அவர்கள் கணக்கில் மிகவும் சீரும் சிறப்பாக இருக்கிறார். இந்த பள்ளியில் எத்தனையோ பள்ளிகள் கஷ்டப்படுகின்ற பொழுது கூட நாங்கள் இதை எந்த விதத்திலும் தன்னுடைய தகுதியை குறைக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய பிளானிங் தான் காரணம். இந்த பள்ளியிலே படித்த மாணவர்கள், நான் நிறைய பேர்த்து கூட பேசுவேன். நான் திருப்பூரில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தபோது 2 பசங்க டாக்டர், 2 பேர் டாக்டர், நம்ம ஸ்கூலில் படித்தவங்க. அவங்க அந்த ஸ்டேஜ், ஒரு பணக்கார குடும்பத்தில் நடக்கிற கல்யாணத்தில் அந்த 2 பசங்க, அதாவது கொங்கு வேளாளர், அந்த கொங்குனுடைய கட்சியினுடைய ஒரு மாவட்ட நிர்வாகியாக இருக்கிறவருடைய கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே 2 பசங்க டாக்டரு அந்த ஸ்டேஜில் எங்களுடைய காலை தொட்டு, ஐயா நமது பள்ளியிலே படித்ததினால் இன்று நான் டாக்டராக இருக்கின்றேன் என்று ஆசி வாங்கினார். அதெல்லாம், அந்த பெருமையெல்லாம் நமது பள்ளியை சார்ந்தது. நமது பள்ளி மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நமது பள்ளியிலே படித்த ஒரு பொன், அதாவது தேவி பாலா என்கின்ற பொன் IAS IPS ஆகணும் என்கின்ற வெறியோடு இதுவரை முயற்சி செய்து, அதாவது ஃபஸ்ட்டு தேர்வில் அட்டம்ப்டில் குரூப் 1 ஜூன் மாதம் நடந்ததில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நேர்காணலில் தேர்ச்சி பெறவில்லை. இன்னும் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படி என்றால் நமது பள்ளியினுடைய எஜுகேஷன் சிஸ்டம் நன்றாக இருக்கிறது. மனப்பாடம் செய்வதற்காக இந்த பள்ளி இல்லை. அதே மாதிரி இங்கே இருக்கிற பசங்களில் நிறைய பசங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க.
அதாவது ஒரு பையன் பேக்கரி வச்சுருக்கிறான், ஒரு பையன் ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறான், ஒரு பையன் வெளியூரில் போய் வேலை செய்கிறான், துபாயில் போய் வேலை செய்கிறான். இந்த ஸ்கூலில் படித்த பசங்க இப்போ வரைக்குமே ஒரு நல்ல பொசிஷனை நல்ல வாழ்வதற்காக, அதாவது இந்த சமுதாயத்தில் நல்ல வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் வாழ்கிறோம் ஒழிய எல்லோரும் டாக்டராகவோ எல்லோரும் இன்ஜினியராகவோ ஆகுவதற்காக அல்ல. நல்ல மனிதனாக வாழ வேண்டும், நல்ல பெற்றோருக்கு நல்ல மகனாக வாழ வேண்டும், இந்த சமுதாயத்துக்கு நல்ல சிட்டிசனாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பள்ளியிலே சில நிகழ்ச்சிகளையும் சில ஒழுக்கங்களையும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம், கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். அதிலே எனக்கு மனப்பூர்வமான வெற்றி. நமது பள்ளி மிகவும் சிறப்பான பள்ளியாக இருக்கிறது. இதிலே பெற்றோர்கள், நமது பள்ளியிலுடைய மாணவருடைய பெற்றோர்கள் மிகவும் நல்ல பண்பாடுடன் இருக்க வேண்டும். முதல்ல நம்ம குழந்தைகளை பழிக்க வைக்கணும்னா நல்ல பண்பாடோடு நாம் நமது குடும்பத்தில் கணவருடனும் மனைவியுடனும் நல்ல பண்பாடாக 6 மணி ஆனால் 8 மணி ஆனால் எத்தனை மணிக்கு நம்ம வேலை முடித்து வர்றோமோ அங்கே நம்ம வீட்டில் நாம் ஒழுங்காக பழகுனா நம்ம குழந்தைகளும் நம்ம டிசிப்ளினாக இருக்கும். அதுக்கு நாம் முன்னோடியாக இருக்கணும். பெற்றோர்கள் தன்னுடைய கடமையை திறம்பட செய்ய வேண்டும், நல்ல பண்பாடோடு இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். வீட்டில் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க சண்டை போடத்தான் செய்வாங்க. அதை நாம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது தவறு பண்ணுறவங்களை தண்டிக்கிற மாதிரி, தவறு பண்ணாதவங்களை மன்னிக்கிற மாதிரி, அதெல்லாம் நம்ம பக்குவப்படுத்தி ஒரு பெற்றோர்கள் நல்ல முறையில் நடத்தினால்தான் அந்த குழந்தை தன்னுடைய அப்பனம்மாவோடு ஒன்றிணைந்து இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நான் ஒரு குடும்பங்களிலே பார்த்துருக்கிறேன், பையனும் பொண்ணு அம்மா கூட பேசுகிறதில்ல, அப்பா கூட பேசுகிறதில்ல. அப்பா உள்ளே வந்தார்னா பையன் வெளியே போயிடுவான். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நாம் மன்னிக்கின்ற குணத்தை நாம் உருவாக்க வேண்டும். நாம் அவர்களுடன் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அவர்களை நல்வழிப்படுத்துவது தான் நமது முக்கிய கடமையை ஒழிய பணம் சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் வைத்திருந்தாலும் அது நமக்கு பயன்படாது. நமது குழந்தைகளை நல்ல முறையில் பாதுகாத்து அவர்களை நல்லவராக வளருங்கள். அந்த நல்லவராக வளர்வதற்கு நமது பள்ளி உற்ற துணையாக இருக்கிறது. ஆண்டருகிலே பார்த்திருப்பீர்கள், யோகா மனத்தை சமாதானப்படுத்துவதற்கு, மனசை ஒழுங்குபடுத்துவதற்கு யோகா, அத்துணை விளையாட்டுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் இந்த கபடி மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணு பேர் சொல்ல எனக்கு மனசு இல்லை, அந்த பொண்ணை ஒரு 10 நிமிஷம்தான் டிவியில் பார்த்தேன். கபடி விளையாடுற போது அந்த பொண்ணுடைய பார்வை, நீங்கள் ஏதாவது ரீல் இருந்துன்னா போட்டு பாருங்கள். அந்த கபடி விளையாடுற போது அந்த பொண்ணு அப்படியே பறக்குது. அந்த பொண்ணு உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த ரீலை பார்த்தீங்கன்னா அந்த வேகம், அந்த துடிப்பு ஒவ்வொன்றும் நமது குழந்தைகளுக்கும் இருக்க வேண்டும், நமக்கும் இருக்க வேண்டும். சோம்பி இருக்கக்கூடாது. நமது குழந்தைகளை வளர்ப்பதற்கு பெற்றோர்களுடைய கடமை மிக முக்கியம். அவர்கள் அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு செயல்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது, பெற்றோர்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள். இந்த சமுதாயம் மிகவும் சீரழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் பள்ளியினுடைய தரம் குறைவினால். பள்ளியில் நான் ஒரு பையன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பேர் சொல்ல விரும்பலை, எங்கள் ஊரில் வைரவிழா ஸ்கூலில் படித்தான். ஏன்டா வைரவிழா ஸ்கூலில் படிச்சிருக்கிறையே டியூஷனுக்கு போகிறியான்னு கேட்டேன். ஆமாண்ணா. டியூஷனுக்கு போகிறேன்னு சொன்னால், ஏடா இது ப்ராக்டிக்கலில் எவ்வளோ மார்க் வாங்கினேன்னு கேட்டான். ப்ராக்டிக்கலில் பாஸ் பண்ணிட்டேன் சார். எவ்வளோ வாங்கினேன்? நான் ஃபுல் மார்க் வாங்கிட்டேன் சார், 100% வாங்கிட்டேன் சார்ண்ணே. ஏடா நீ அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதான்னு? எனக்கு ஒன்றும் தெரியாது சார், ஆனால் நான் டியூஷன் படிக்காதனால அந்த ஆளுக்கு என்ன வேலை, மார்க் போடணும்ல அப்படின்னு சொன்னேன். அந்த பையனுடைய வார்த்தைகள் இன்னும் என்னுடைய மனதிலே இருக்கிறது. அதாவது டியூஷனுக்கு போனால் வாத்தியார் நல்ல மார்க்கு போடணுங்கிற மனநிலையோடு இருக்கின்ற பசங்கள் நாளைக்கு குழந்தைகள் சமுதாயத்திலும் நல்லவர்களாக வாழ முடியாது. அதனால் பெற்றோர்களாகிய நாம் நல்ல முறையாக படியுங்கள்,
நமக்கு கிடைக்க வேண்டியதை பெறுங்கள், தவறான வழியில் கிடைப்பது நமக்கு ஆபத்தாக முடியும் என்பதை அவர்களுக்கு உணர வைக்க வேண்டும். பள்ளியினுடைய ஆசிரியர்களுடன் நல்ல உறவாக, நல்ல அனுசரணையோடு இருப்பதற்காக பெற்றோர்களிடமும் பெரியவர்களிடம் மரியாதையாக இருக்கவும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு தானாக வராது, நாம் அவர்களை புகட்ட வேண்டும். நம்மளை சங்கடப்படுத்துவார்கள், இருந்தாலும் நாம் பொறுமையுடன் இருந்து அவர்களை வழி நடத்துவதுதான் நமது முக்கிய கடமை. வாழ்க்கையினுடைய குழந்தைகளை பெற்றெடுப்பவர்கள் தன்னுடைய குழந்தையை அவையத்து முந்தியிருக்கச் செயல் என்பது போல குழந்தைகளை நல்ல முறையில் ஒரு பக்குவமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டும் என்பதுதான் கடவுள் நம்மளுக்காக குழந்தையை கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தைகள் தவறானவர்களாகவும் கிரிமினலாகவும் மற்ற எந்த கெட்ட வழக்கங்களும் இல்லாமல் வளர வேண்டும் என்றால் பெற்றோர்கள் உறுதுணையோடு இருக்க வேண்டும். அவர்கள் தன்னுடைய நண்பர் வட்டாரத்தை கவனிக்க வேண்டும், தன்னுடைய ஆசிரியருடன் இன்ட்ராக்ட் பண்ண வேண்டும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்கூலில் எத்தனை பேர் கிளாஸ் டீச்சர்கிட்ட பேசுகிறீங்க, எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் குரூப் சொல்லியிருக்கிறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவன் பையன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பெற்றோர்கள் தன்னுடைய மகனை பற்றியான விசாரணை அந்தந்த கிளாஸ் டீச்சரிடம் கண்டிப்பாக பகிர வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதாவது நல்லவர்களை வளர்த்த தவறிவிட்டால் இந்த சமுதாயம் சீரழிந்து விடும். இந்த சமுதாயம் சீரழிந்து விருந்தால் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஒழுக்கமில்லாததின் காரணமாக இந்த நாடு சீரழிந்து விடும். இப்பொழுது கூட நான் சொல்லுகிறேன், நமது கலாச்சாரத்திலே நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். முந்தி இருந்த கல்வியிலே நான் என்னுடைய மனைவி இருவரும் ஒரே வாத்தியாரிடம், அவர் சொக்கலிங்கம்னு பேர், அவர் திருநெல்வேலி ஆலங்குளத்தைச் சேர்ந்தவர். அவர் கல்யாணம் இல்லாமல் 30 வருடம் கல்வி சேவை செய்தார். அவரிடம் நாங்கள் காலையில் 6 மணிக்கு அவர் வீட்டுக்கு போனால் அவர் சோறாக்கி போடுவார். அந்த சோத்தை சாப்பிட்டு அங்கேயே படித்தோம். எங்கள் அப்பா கொண்டு போய் இவனை எப்படியோ படிக்க வைங்க சார், நான் படிக்காத கிராமத்தான், என்னை படிக்க வைங்கன்னு சொல்லுன்னு போய் அந்த வாத்தியாருடைய வீட்டில் போய் உட்பட்டு வந்தார். அவர் சொல்லி கொடுத்ததான் என்னுடைய வளர்ச்சிக்கான காரணம். ஏனென்றால் ஆசிரியர்களை நாம் உருவாக பெற்றதற்கு வரம் கொடுக்க வேண்டும். அந்த ஆசிரியர்கள் நமது பள்ளியிலே நிறையாக இருக்கிறார்கள், அவர்களை பயன்படுத்துங்கள். பெற்றோர்களாகிய நீங்கள் நமது குழந்தைகளை, நம்முடைய லட்சியம் பணம் சம்பாதிப்பது ஒருபுறம் இருந்தாலும் நமது குழந்தைகளை நல்ல இடத்திற்கு சேர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கிய குறிக்கோளாக இருக்க